வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன கார் பார்க்க போறோம்னு பார்த்துருப்பீங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஓட்டி பார்க்கணும், இல்லை டிராவல் பண்ண பார்க்கணும்னு ஆசைப்படுற வண்டிங்க. இது சொல்ல போனால் ஒரு கனவு வண்டிங்க. இந்த வண்டிக்கு மேலும் மெருகூட்டும் வகையில் நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் மட்டுமே 8 lakhs rupeesக்கு ஃபிட்டிங்ஸ் மாட்டியிருக்காருங்க. இவ்வளோ ஃபிட்டிங்ஸ் மாட்டிட்டு ஏன் வண்டி கொடுக்குறான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏன்னா வண்டி வந்து அவர் வேற ஒரு வண்டி எடுத்துட்டாருங்க, புது வண்டிங்க. ஃபார்ச்சுனரில் எடுத்திருக்காருங்க, 4x4 டாப் எண்ட் மாடல். இதுவும் ஃபேன்சி நம்பர் தான் 9696, அதுவும் ஃபேன்சி நம்பர் 9696. அந்த மாதிரி வண்டி தாங்க எடுத்திருக்காரு. வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வண்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா மஹேந்திரா தார் LX HT ஹாட் டாப்புங்க, டீசல் மேனுவல். இது ஒரு டாப் எண்ட் மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டீங்கன்னா 39,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. இந்த வண்டிக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் 8 lakhs rupees சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துங்க, ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு இருக்குது. வாங்க பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா விராங்லர் கிரில் போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மாசிவான லுக் கொடுக்குங்க. இதுக்கு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் லைட் வருங்க, உங்களுக்கு ஒயிட் லைட் வந்துருங்க உங்களுக்கு. அதுபோக சைடு ஸ்டிப்பர் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறங்கிறக்காக போட்டு காமிச்சிருக்குங்க. எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க. இது எக்ஸ்ட்ரா அவர் போட்டிருக்காருங்க. இது மேலையும் பாருங்க, ஹம்மரோட ஒரிஜினல் இது போட்டிருக்காருங்க. வேற லெவல் இருக்குங்க உங்களுக்கு. இது நைட் டைம்ல டிராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்போ டெய்லியே இவ்வளோ தூரம் தெரியுது. நைட்டில் அவ்வளோ கிளியராக இருக்குங்க இது பார்க்குறக்கேங்க. அலாய் வீல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜிமேக்ஸோட லக்ஸரி அலாய் வீல்ஸுங்க. இது ரொம்ப ரேஞ்சான இதுங்க. 5மே அலாய் வீல் புதுசு தாங்க போட்டிருக்குதுங்க. அதே மாதிரியே டயர்ஸ் பார்த்தீங்கன்னா யோகோஹாமாவோட ஜியோலேண்டர் டயர்ஸ் தாங்க போட்டிருக்குதுங்க. முக்கியமான விஷயம், இந்த டயர் சைஸ் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. டயர் சைஸ் சொல்கிற நோட் பண்ணிங்க, 285/50 R20. இந்த சைஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 38,000 வருதுங்க. அலாய் வீலோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 48,000 வருதுங்க. இந்த வண்டி வந்து எல்லாம் ரக்குடு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க, குதிக்காது. இது அந்த பேச்சுக்கே இந்த வண்டியில் இடமே இல்லை. ஏன்னா இந்த டயர்ஸ் தான் அது எத்தனைக்கும் காரணம். ஒரு துளி குலுங்கல் இல்லாமல் அழகாக போகுங்க, அவ்வளோ இதாக ஸ்மூத்தாக போகுங்க இந்த வண்டிக்கு. ஃபுட் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வண்டி கூட வர்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் அந்த டைப்பில் தான் மோல்டிங் டைப் தான் வருங்க. இவங்க அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணுங்கிறக்காக ஸ்டீலில் போட்டிருக்கிறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டச்சப் எதுவுமே இல்லை, கேரண்டியான காருங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள், ரொம்ப க்ளீனாக சூப்பராகவே மெயின்டைன் ஆகிருக்குங்க. இது சீட் கவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டான்லியோட ரொம்ப இது ராயல் காஸ்ட்லியான பிளாக் கலர் பியூர் லெதர் சீட்டுங்க, ஸ்டான்லியோட பிராண்டுங்க. இது மேலே இந்த கைப்பிடிச்சி ஏறதுக்கு இதுக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். கைப்பிடிச்சி ஏறதுங்க ஃபுல்லாகவே வந்துருக்குங்க பாருங்கள். கைப்பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்க டைட்டானியம் கோர் அந்த இது பார்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப ஹெவியானதுங்க. எவ்வளோ வெயிட் பிடிச்சி ஏறினாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஒரு தூரம் கூட வளையாதுங்க. டியூயல் ஏர் பேக் வந்துருங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மஹேந்திராவில் வந்து சின்னதாங்க வரும். இது பார்த்துட்டிங்கன்னா கூகுளோடது போட்டிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குங்க. 5.1ங்க இது. அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்க. டேஷ்கேம் போட்டிருக்காங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் ஆகுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வண்டி எடுத்து மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்க ஆரம்பிச்சுங்க. நம்ம நல்ல ஒரு ஃபீச்சருங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபோக்கலோடது போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான எஃபெக்ட். பார்த்தீங்கன்னா 5.1 தேட்டர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுங்க. முன்னாடி ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கூலோடது போட்டிருக்காங்க. உங்களுக்கு டே டைம் அந்த சூரியனோட இது வெப்பம் உள்ள வராது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நைட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் உள்ள வராதுங்க. ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு. வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்துருங்க உங்களுக்கு. க்ரூஸ் டிரைவ் வந்துருங்க உங்களுக்கு. இதில் 4x4ங்க உங்களுக்கு. இது எல்லா மோடும் இருக்குது உங்களுக்கு. இல்லை ரகடா ஓட்டணும் எப்படி வேணாலும் உங்களுக்கு எல்லா டைமிங்கில் ஓட்டிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏசி வேறு லெவல் இருக்குங்க. கூலிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டீசலுங்க உங்களுக்கு. இது இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துருங்க உங்களுக்கு. டோர் முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா டேம்ப் ப்ரூஃப் பண்ணியிருக்குங்க உங்களுக்கு. ஒரு துளியும் கூட சவுண்டு உள்ள வெளியில் இருக்க சவுண்டு உள்ளவே வராதுங்க. அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்க. இந்த கடைசி லைட் செட்டிங் வரைக்கும் அவங்க சைடு ஸ்ட்ரிப் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. நைட் டைம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அழகாகவே இருக்குங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் அலாய் வீல் வந்து இந்த பேக் 5வதுமே அலாய் வீல் அன்யூஸ்டு ஸ்டெப்னி டயர்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க. ஹெச்டி ரிவர்ஸ் சென்சாரும் உங்களுக்கு வந்துருங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்படி தாங்க ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டுங்க, அதுக்கப்புறம் தாங்க இது ஓப்பன் பண்ணணுங்க. கண்டிப்பாக பார்த்துங்க.
உள்ளே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஜ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா ஏதோ ரோல் அவுட்டாக ஏதோ ஆகிற மாதிரி சொல்லிருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறக்காக இது கொடுத்துருக்குதுங்க. பேக் ரோ பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குதுங்க உங்களுக்கு லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு. வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்கள். அண்டர்சேஸ் வந்து கம்பெனிலேயே கோட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல எந்த விதமான ரஸ்ட் இருக்காதுங்க. இதில் சஸ்பென்ஷன் காமிக்கிற பாருங்கள். எல்லோரும் மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க, ஏஆர்சி அந்த சஸ்பென்ஷன் போட்டால் உங்களுக்கு வந்து குதி வராதுன்னு சொல்லுவாங்க. இதில் அதுக்கு மேலே 50%, அதில் விட 50% இதில் குதியே வராதுங்க. அதில் விட அவ்வளோ சிறப்பாக இருக்குது. கேட்டிங்கன்னா டயர் தாங்க முக்கியமான விஷயமே, இது டயர் தான். இந்த டயர்னால தான் குதி வராமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கான காரணமேங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள். இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு கேரண்டியான காருங்க. வண்டிக்கு சுற்றியுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த சில்வர் கோட் வந்துருக்குங்க. 360 இதில் ஃபுல்லாகவே சில்வர் இதில் போட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எம்ஹாக்கோட மஹேந்திராவோட எம்ஹாக் இன்ஜின் வந்துருங்க உங்களுக்கு. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள். இப்போ தாங்க சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. இனி அடுத்து 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதுங்க. பிராண்ட் நியூ பேட்டரி போட்டிருக்குங்க. எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஷோரூம் சர்வீஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா மஹேந்திரா தார் LX HD ஹாட் டாப்புங்க. டீசல் டாப் எண்டு மாடல் இதுதாங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. 2022 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு VVIP யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க. நம்பரும் பார்த்துட்டிங்கன்னா ஃபேன்சி நம்பர் 9696ங்க. வண்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே காமிச்சிட்டேன். ரொம்ப லாங்காக போகுது, அதனால் ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணி தான் காமிச்சிருக்கிறேங்க. இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க, உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 15,85,000 கேட்குறேங்க. இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.